இப்போ நம்ம திருத்தணி தரிசனம் முடிச்சுட்டு அம்மா அவங்க கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து தீர்த்தகிரி, ரத்னகிரி, மகாதேவ மலை, ஸ்ரீபுரம். இன்னைக்கு ஸ்ரீபுரத்தில் வந்து அம்மாவோட 50வது ஜெயந்தி விழா நடக்க இருக்கு. அதுக்கு நம்ம நாகபுரத்தூர்கள் எல்லாரும் இப்போ அம்மாவோட தரிசனத்தை பார்க்க போயிட்டுருக்கோம். எல்லாரும் வாங்க. திருத்தணி பேரருள் தரிசனம் சிறப்பாக கிடச்சிச்சு. மற்ற திருத்தலங்களோட தரிசனையும் அம்மாவோட அருளால் தரிசிக்க சென்று கொண்டு இருக்கிறோம். நேற்று 1ஆம் தேதி திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம். கூட்டம் ஓரளவுக்கு நிறையா இருந்துச்சு. ஆனால் காசு மனத்துக்காகவே கூட்டத்தை காட்டி காக்க வச்சு மக்களை துன்புறுத்தும் அரசாங்கம் செயல்பாடு, கோவில் நிர்வாகம் செயல்பாடு இருந்துக்கிட்டு இருக்கு. அது மக்கள் எவ்வளோ நேரம் காத்திருப்பாங்க, அவங்களோட வேதனை என்ன அப்படின்னு தெரியறதில்லை. இல்லை கிடக்கு இருந்தாலும் கொஞ்சம் இப்படி கிடக்குற போத வாங்கிக்கலாமேன்னு பார்த்தேன். இதை கொஞ்சம் குறைச்சி கொடுமா. ஒரு 500 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா வாங்கிட்டு போவோம். கிலோவே 800 ரூபா 700 ரூபா தான் மதுரையில் கிலோ. ஒரு வார்த்தை கூட ஏய் வந்து 2 வார்த்தை பேசாம போனீங்கன்னா முன்னோர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமா பேசிட்டு வாங்கம்மா 2 வார்த்தை. பெரியம்மா எப்படி இருக்கீங்க? என்ன இங்கு பொங்கல் ஒரு 2 கரண்டி வச்சு உள்ள புடிய விட்டு சாம்பார் ஊத்துனாங்களா, லைட்டா ஒரு உண்டை லைட்டா புடி விட்டோம். அப்படியே மலை சாரல் மாதிரி சாம்பார் விழுந்துட்டே பொங்கல் தொண்டல போறதெல்லாம் அப்படியே தெரியல. அப்படி போது அல்வா மாதிரி போகுது கண்ணாடியா உள்ள இருந்து. அதனால காலையில நல்ல பசியோட கொடுத்த நம்ம திருத்தணி முருகனுக்கு பெரிய அரோரா போட்டு திருத்தணி அன்னதானம் சிறப்பா இருந்துச்சுன்ற அல்வா மாதிரிங்க. ஐயாவை நல்லா கண்குளிர பார்த்தோம். அதோட வகுறாரு நல்லா சாப்பிட்டோம். சூப்பரா மகிழ்ச்சி. மருமகளுக்கு ஏதோ கால்ல மாட்டறதா, தயவுசெய்து வாங்கி கொடுங்க. என்ன இன்ன வரைக்கும் வாங்காம என்ன பண்ணீங்க? என்னத்தை பார்த்துக்கிட்டே வந்தீங்க அவ்வளவு தூரம் சொல்லிவிட்டு? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து திருத்தணி முருகனை தரிசிச்சுட்டு ஐயாவுடைய அருளால இன்னைக்கு அன்னதானம் சிறப்பா இருந்துச்சு. சாப்பிட்டு வந்துட்டு எப்படி அம்மாவோட அன்னதானம் மாதிரியே இருந்துச்சா? ஆமாங்கண்ணே. அம்மாவோட அன்னதானம் மாதிரியே மிக சிறப்பாகவும் நாங்க எதுவும் சொல்ல முடியாது. அந்த பரிமாறுற விதம் இதெல்லாம் இருக்கு அம்மாவுடைய கோவில். ஆனா இங்க வந்து அன்பா கொடுத்தாங்கல்ல, வந்து ரொம்ப அன்பா கொடுத்தாங்க. சாப்பிடல வாங்க சாப்பிடுன்னு சொல்லி ரொம்ப அன்பா நல்லா கவனிச்சு நல்லா இருக்கா சாப்பிட்டீங்களா முருகனே வந்து கவனிச்சது மாதிரி அன்பா கவனிச்சாங்க. என்னமோ குறைகள் இருந்தா எப்பயுமே முருகர்கிட்ட வர்றப்ப பாசம், கருணை, அழகு எல்லாமே அவருக்கு தான் சேருங்கிற மணிக்கு அவரை பாக்குறவங்க கஷ்டப்படல. அவரை விட்டு வெளில வந்து பசியார வெளில வந்து கதறல. எல்லாத்துக்குமே மன நிறைவோட மன மகிழ்வோட மொத்த அருளையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வர்றோம். கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். அப்பன் பழனியப்பன் கொட்டி கொடுப்பவன் கோயிலை கண்டது கோஷமிட்டு ஓடிடுவோம்.
ஓம் சக்தி நாகசக்தி. நாங்கள் எல்லாருமே அம்மாவோட அருளால் திருத்தணி வந்துட்டோம். நல்லபடியாக ஐயாவையும் நல்லபடியாக தரிசிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஐயாவை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் அழகா அமைதியாக அம்மா சூப்பராக எங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு அம்மாவுக்கு தான் ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா இல்லாமல் நாங்கள் இல்லை. அதாவது இந்த இடத்துக்குலாம் நாங்கள்லாம் வந்ததே கிடையாது. அம்மா மூலியமாக தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். பழனி முருகனாக இருக்கட்டும், திருத்தணியாக இருக்கட்டும், திருக்கோவிலாக இருக்கட்டும், பெருமாள் உலகளந்த பெருமாளாக இருக்கட்டும், நான் பார்த்ததே கிடையாது. அம்மாவுடைய பேர் அருளால், அம்மாவுடைய வழிநடத்துதலின் பேரில் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். தரிசனம் மிக அருமையாக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அதனால தான் அமைதியாக இருந்தேன். திருத்தலங்களுக்குலாம் இது வரைக்கும் வந்ததில்லை. அதிகபட்சம் அம்மாவோட அருளால் பெரிய பெரிய கோயில்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள். நன்றிமா அம்மா, நன்றிமா, நன்றிமா, நன்றிமா. முருகனுக்கு நாகசக்தி முருகனுக்கு உங்க விளப்பருக்கு பள்ளிமலை முருகனுக்கு ஆண்டவருக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா காலை பொழுதுலேயே அம்மா வந்து முருகனை தரிசிக்க திருத்தணியை கூப்பிட்டு வந்து மக்கள் எல்லாருமே முருகனை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்து நிற்கிறோம். எங்களை போல நீங்களும் வந்து திருத்தணியில் வந்து முருகனை தரிசனம் பண்ணுங்க. மிக சிறப்பாக நடக்கணும். குறையில்லாமல் வர்ற மக்களுக்கு கோடி கோடியாக அன்னதானத்தை அம்மா அள்ளி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம துணையாக இருக்கணும். அதில் எந்த தடை இல்லாமல் முருகனோட பேரருள், அவர் பேரில் விளங்குற அந்த பெரிய அன்னதானம், நாகசக்தி முருகன் அன்னதானம் சிறப்பாக இருக்கணும்னு போகிற இடத்துல அதையும் ஒரு வேடா சொல்லிட்டு வாங்க. ஐயா நாங்கள் அங்கே தொண்டு செய்கிறோம். அதை மட்டும்தானே சொல்லிட்டு வந்து. அப்படியாம்மா? அப்படியா? இவ்வளவு நல்ல உள்ளங்களா? ஆடாடாடாடா, உங்கெல்லாம் பிரேம் பண்ணி வைக்கணுமாப்பா. சொல்லிட்டீங்களா? நான் மட்டும் தான் சொல்லணும்னு நினைச்சேன். நாங்க வேண்டது வந்து கொஞ்சம் வேற மாதிரி. நீங்க சொல்றது அந்த அளவுக்குலாம் இல்ல வேண்டல. அம்மா எப்பயுமே அம்மாவுக்கு எந்த ஒரு உடம்பு நல்லா இருக்கணும். அம்மா எல்லாருக்குமே வகுறார எப்பயுமே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அம்மாவுக்கு நீண்ட நாங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான அருளை மட்டும் குடுமுருகா அப்படின்னு சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் எங்களோட இதெல்லாம் கேட்டு அவரே பாத்துக்குருவாரு. ஆமா பாத்துக்குருவாரு. அதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓ அப்ப நைட்டு பிரபஞ்சத்துக்கே நன்றி சொல்லிடுச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. அரோரா அரோரா. பாருங்க, உங்க சக்திகளுக்கு பூரா பரப்பி விடுங்க. இப்பதாம்மா ஆள் வந்து நிக்குதுங்க. மகாதேவ் மலை, வேலூர் அருகில் இருக்கும் மகாதேவ் மலைக்கு வந்துள்ளோம். நமது நாகபுரத்து உறவுகளுடன் இல்லப்பா, எங்களுக்கு இருக்கட்டும்.
இறக்கு இறக்கு. வாங்க வாங்க ஒரே புளிய பாருங்க. வாங்க வாங்க சாப்பிட்றாரா? வேணாம், நேரம் இல்லை. வேணும்ன்றது வாங்கிட்டு வந்து நடந்துக்கிட்டே சாப்பிடுங்க, அவ்வளோதான். நல்லா தூக்கு, நல்லா தூக்கு. தூக்குப்பா தூக்குப்பா. அரோகரா அரோகரா. ஓம் நமச்சிவாயா. அரோகரா அரோகரா சொல்லு. திருவண்ணாமலையாருக்கு, அக்னி பகவானுக்கு, அக்னி ஈஸ்வரனுக்கு. இன்னைக்கு திருவண்ணாமலையில் வருஷப்பிறப்புக்கு கணக்கு வழக்கில்லாத கூட்டம். இப்போ ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருக்கோம். 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சுத்த விட்டுருப்பாங்க. ஆனால் இஞ்சியா நகலுது இந்த கூட்டம். வெளியேற கூட்டம் மட்டும் நிறையா இருக்குது, நகல்ற கூட்டம் கம்மியாக இருக்குது. கூட்டத்தை போட்டு அடைச்சி 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 திருப்பதியை விட இவங்க மோசமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, கிலோமீட்டர் கணக்கில் இருக்கு, கிலோமீட்டர் கணக்கில். காசுக்கு வாங்குறது இவ்வளோ கூட்டமாக இருக்கு. அப்பாப்பா அப்பா அண்ணாமலையான அப்பா, என்னப்பா இவ்வளோ கூட்டம். மேற்கு திருப்பதி இப்போ நாங்கள் ரத்னகிரி முருகன் கோவில், வேலூர் ராணிப்பேட்டைக்கு இடையில் இருக்கிற ரத்னகிரி முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். நல்ல அருமையான முருகனோட பேரருள். அரோகரா அரோகரா அரோகரா. எங்கே வந்திருக்கீங்க அரோகரா? வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகில் ரத்னகிரி முருகன் கோவில். தவிக்க விடல, நம்மள அப்படியே ஆறுல படுத்து மடியில படுக்க வச்சு பின்னாடி ஒரு கை தெரியுது யாருங்க இருக்கு? நம்ம ஆளுங்க மாதிரி இருக்கு. என்னன்னே இல்லப்பா இவர்ல என்ன காடு என்னமோ நீங்க மட்டும் ஒரு குறிப்பா ஒரு இது எங்க நாகபுரத்தின் அடையாளம். ஓஹோ அடையாளம். சேரை சென்றாய பெருமாள், நாகம்மாள் கோவில் பூசாரி, ஆன்மீக பணி அறப்பணி. இதுவே எங்கள் முதல் பணி. ஆஹா, அப்படின்னா என்ன? அப்படின்னா ஆன்மீகத்துல பணி செய்கிறோம். முதல் பணியாக, எங்கள் முதல் பணியாக நாங்கள் ஆன்மீகத்தை பணி செய்து வருகிறோம். ஓஹோ. அதாவது எங்க பணியில சந்தோஷம், இன்பம், எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துற விதமாகவும், எல்லாருக்கும் வந்து நாங்க சேவை செய்யற விதமாகவும் இதை வந்து நாங்க இந்த கருத்தை எழுதியிருக்கோம். அறம்னா என்ன? அதான் இன்பம், மகிழ்ச்சி,
எல்லாமே தர்மம், சேர்ந்தது. புண்ணியம், ஆமா, தர்மம், சேவை, புண்ணியம், நீதி, ஈதல். நியாயம் எல்லாமே வாங்க, நல்லது. உங்கள் சேவை தொடரட்டும். வாழ்த்துக்கள்.